me show you one verse, Philippians in chapter 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். Which shows us the balance there is in the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சமநிலையா இருக்கக்கூடிய பகுதிகளை அது நமக்கு காண்பிக்கிறது. It says in Philippians chapter 2 verse 12. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். The last part. கடைசி பகுதி. Work out your salvation with fear and trembling. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Now many people have only one understanding of the word salvation. ரட்சிப்பு என்கிற அந்த பதத்திற்கு ஒரே விதமான புரிந்துகொள்ளுதலை மட்டும் அநேகர் அறிந்திருக்கிறார்கள். And that is because they listen more to preachers in their church rather than read the Bible. வேதத்தை அதிகமாக வாசிப்பதற்கு பதிலாக பிரசங்கியார் சொல்லுகிறதையே அதிகமாக கேட்டிருக்கிறபடினாலே தான் அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். Salvation means much more than salvation from judgment. ரட்சிப்பு என்பது நியாயத்தீர்ப்பிலிருந்து இருக்கக்கூடிய ரட்சிப்பை காட்டிலும் அதிகமான ஒன்று. Just by the way, you never read in the Bible about salvation from hell. நரகத்திலிருந்து ரட்சிப்பு என்கிற ஒரு வசனத்தை கூட நாம் வேதத்திலே வாசிப்பதில்லை என்பதையும் இதோடு கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். You can read from Genesis to Revelation. There is not a single verse that talks about being saved from hell. நரகத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது என்பதை குறித்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஒரு வசனம் கூட சொல்லுவதில்லை. The Bible, preachers talk a lot about it. பிரசங்கியார் நிறைய அதை குறித்து பேசுகிறார்கள். And if you listen to them, you will speak their language and not the language of the Bible. அவர்கள் பேசுவதை நீங்களும் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் சொன்னால் அவருடைய பாஷையை தான் நீங்கள் பேசுவீர்கள், வேதத்தின் அடிப்படையில் பேச மாட்டீர்கள். The Bible speaks about being saved from the wrath of God. தேவ கோபாக்கிலிருந்து ரட்சிக்கப்படுவதை குறித்து வேதம் பேசுகிறது. When we confess our sin and believe in Jesus Christ as our savior. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சகர் என்பதை நாம் அறிக்கை செய்யும் பொழுது salvation is by grace and through faith. ரட்சிப்பு என்பது கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாய் பெறுகிறோம். But salvation is more than that. ஆனால் ரட்சிப்பு அதை காட்டிலும் அதிகமான ஒன்று. There is salvation from this wretched life we have inherited from Adam. ஆதாமிடத்திலிருந்து நாம் சுதந்திரித்துக் கொண்டோம் அல்லவா, இந்த நிர்பந்தமான ஜீவனிலிருந்து நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. That's what the Bible calls the flesh. இதைத்தான் மாம்சம் என்று இந்த வேதம் அழைக்கிறது. And that is a progressive thing that should take place all through our earthly life. அது நம்முடைய பூமியிலே நாம் வாழும் பரியந்தமும் அது நடந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒன்று. And then we will experience a salvation from the very presence of sin itself. அதற்கு பிறகு நாம் பாவம் என்கிற பிரசன்னத்திலிருந்தே நாம் விடுதலையாகி விடுவோம். When Christ comes again. மீண்டுமா இயேசு கிறிஸ்து வரும்பொழுது. So salvation has got three tenses. ஆகவே ரட்சிப்புக்கு மூன்று காலங்கள் உண்டு. Past tense, present tense, future tense. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். In the past I am saved from the judgment of wrath of God. கடந்த காலம் என்பது நம்முடைய தேவ கோபாக்கிலிருந்து நியாயத்தீர்ப்பிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம். In the present I have to be continuously saved from my flesh, from the life of Adam that dwells in me. எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிற ஆதாமுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த மாம்சத்திலிருந்து நான் நிகழ்காலத்திலே ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். My past salvation is through the blood of Christ. என்னுடைய கடந்த கால ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக. My present tense salvation is through the operation of the Holy Spirit. என்னுடைய நிகழ்கால ரட்சிப்பு என்பது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையினாலே வரக்கூடிய ஒன்று. That's what the Bible calls sanctification. இதைத்தான் பரிசுத்தமாகுதல் என்று வேதம் சொல்கிறது. Then one day I'll be saved when Christ returns. ஒரு நாளிலே கிறிஸ்து மீண்டுமாய் வரும்பொழுது from the presence of sin itself. பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்தே நான் மீட்கப்படுவேன். So what does this verse mean? இந்த வசனத்துடைய பொருள் என்ன? Work out your salvation. உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். With fear and trembling. பயத்தோடும் நடுக்கத்தோடும். I'm sure you have read that verse if you have read Philippians. பிலிப்பியரை வாசித்திருக்கிற நீங்கள் இந்த வசனத்தையும் வாசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். Have you even tried to obey it? நீங்கள் அதற்கு கீழ்ப்படியாவது முயற்சி செய்திருக்கிறீர்களா? If you have tried to obey it, you would have first tried to understand what it means. நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய முயற்சித்திருப்பீர்கள் என்று சொன்னால் அது என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் நீங்கள் முயற்சி செய்திருப்பீர்கள். I think most of you sitting here will not be able to tell me what it means. இதனுடைய அர்த்தம் என்ன என்று இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அநேகராலே இதை சொல்ல முடியாது என்று நான் எண்ணுகிறேன். Even believers. விசுவாசிகள் கூட. Because either you read the Bible carelessly. ஒன்று நீங்கள் கவனக்குறைவாக வேதத்தை வாசிக்கிறீர்கள். Or you read it too fast. அல்லது வேகமாக வாசிக்கிறீர்கள். Or you read it but you don't meditate on it. அல்லது நீங்கள் வாசித்தும் தியானிப்பதில்லை. If you studied your school books like that, you would have failed in every subject. இதே போல நீங்கள் உங்களுடைய பள்ளி பாடப்புத்தகங்களை படித்திருப்பீர்கள் என்று சொன்னால் அநேக பாடங்களிலே ஃபெயில் ஆகியிருப்பீர்கள்.
Most of us have studied our school and college books much more seriously than the Bible. நம்மிலே அநேகர் வேதத்தை படிப்பதை காட்டிலும் பள்ளியிலே உள்ள பாட புத்தகங்களை மிகவும் சிரத்தை எடுத்து படித்திருக்கிறோம். I want to ask you, உங்களை நான் கேட்கிறேன், do you really believe that there is only one book in the whole world written by God? தேவனால் எழுதப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் தான் இந்த முழு உலகத்தில் இருக்கிறது என்பதை உண்மையாலுமே நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? I believed it when I was even a little boy, but I didn't take it seriously. நான் சிறு பையனா இருக்கும் பொழுதே நான் அதை நம்பினேன், ஆனால் அதை சீரியஸா எடுக்கவில்லை. But when I was 21 years old, ஆனால் நான் 21 வயதாக இருக்கும் பொழுது I got baptized. நான் ஞானஸ்நானம் பெற்றேன். And I decided that I'm going to study this book. இந்த புத்தகத்தை நான் சிரத்தை எடுத்து படிக்க போகிறேன் என்று தீர்மானித்தேன். In the middle of my work. என்னுடைய வேலை செய்கிற அந்த நேரத்தின் மத்தியிலே. And in 5 years, 5 ஆண்டுகளிலே I really got to study this book. உண்மையாலுமே நான் வேதத்தை நன்றாக கற்று அறிந்தேன். In the middle of my work, during my spare time. வேலையின் மத்தியிலே எனக்கு அவ்வப்பொழுது கிடைக்கக்கூடிய நேரங்களிலே நான் படித்தேன். After that, the next 45 years, I've been understanding more and more and more and more. அடுத்த 45 ஆண்டுகளாக இதை குறித்து இன்னும் அதிகமாக விளக்கத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். I want to encourage you to study God's word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்கும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். If there are 2 things that have changed my life, என்னுடைய வாழ்க்கையை மாற்றின 2 காரியங்கள் இருக்குமானால், it's the study of the word of God தேவனுடைய வார்த்தையை கற்று அறிந்தது and being filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்தது. And I want to encourage you to study the word of God and seek to be filled with the Holy Spirit every day. நீங்களும் வேதத்தை நன்றாக படிக்க வேண்டும், கற்று அறிய வேண்டும், பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும் என்று பிரயாசம் பண்ணுங்கள். Work out your own salvation means you have to do something to be saved from this wretched life of Adam that makes you sin every day. ஒவ்வொரு நாளும் உங்களை பாவம் செய்ய தூண்டுகிறதான ஆதாமிடத்திலிருந்து பெற்ற இந்த நிர்பாக்கியமான மாம்சத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அது உங்களுடைய பிரயாசம். You can be saved in such a way that your tongue gets controlled. நீங்கள் எந்த அளவுக்கு ரட்சிக்கப்பட வேண்டும் முடியும் என்று சொன்னால் உங்களுடைய நாவு அதனாலே கட்டுப்படுத்த முடியும். Your thoughts come under control. உங்களுடைய சிந்தை வாழ்க்கை உங்களுடைய ஆளுகைக்கு கீழாக வருகிறது. Your attitudes to people come under control. மக்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை உங்களுடைய ஆளுகைக்கு கீழாக வருகிறது. You have control over your discouragement. நீங்கள் அதிரியப்படுவதிலிருந்து உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடைக்கிறது. And your fear and your anxiety. உங்களுடைய பயம், உங்களுடைய கவலை, and every wretched thing that the devil has put upon the race of Adam. ஆதாமுடைய வர்க்கத்திலே பிசாசு வைத்த ஒவ்வொரு தீமையான காரியங்களிலிருந்தும் உங்களுக்கு ஆளுகை கிடைக்கிறது. Jesus came to destroy the works of the devil. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். But we have to work it out. ஆனால் நாம் அதை பிரயாசப்பட வேண்டும். If you just sit back and don't work it out, nothing will happen. நீங்கள் சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தால் ஒன்றுமே நடக்காது. So if you find that you're being defeated by the same sin you were defeated by many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் எந்த பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டீர்களோ அதே பாவத்தினாலே மீண்டும் மீண்டுமாய் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருந்தால், look at it like this, இது போல நீங்கள் பாருங்கள், that your child has gone to school and started studying addition. உங்களுடைய பிள்ளை பள்ளிக்கு போய் இருக்கிறது, கூட்டல் கற்றுக்கொள்ளுகிறது. You know, 2 plus 2 is 4. 2 கூட்டல் 2 4. And then they have bigger sums of addition. அதற்கு பிறகு அதை விட பெரிய எண்களை கூட்ட வேண்டும். 2-3 lines of numbers. 3-4 வரிகள் உள்ள எண்கள். And how to total it up. அதையெல்லாம் எப்படி கூட்டி பார்ப்பது. And if you find that your child is struggling to learn that in first standard for 10 years, ஒன்னாம் வகுப்பு பாடம் இந்த கூட்டல் சிறிய கூட்டலையே 10 வருஷமாக போராடி கொண்டே இருக்கிறது என்றால், you would be really worried. What type of son have I got? ஐயோ எனக்கு என்ன விதமான மகன் இருக்கிறான் என்று சொல்லி உண்மையாலுமே நீங்கள் கவலைப்படுவீர்கள். And when you're defeated by the same sin for 10 years, God is also concerned about you. அதே பாவத்தினாலே மீண்டும் மீண்டுமாய் 10 வருடங்களாக நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருந்தால் தேவனும் அதை குறித்து கவலைப்படுகிறவராய் இருக்கிறார். I'm not saying that a child learns addition in one day. ஒரு நாளிலேயே குழந்தை பிள்ளை கூட்டல் கற்றுக்கொள்ளும் என்று சொல்லவில்லை. I'm not saying that you'll overcome all sins in one day. எல்லா பாவங்களையும் நீங்கள் ஒரே நாளிலே மேற்கொள்வீர்கள் என்றும் சொல்லவில்லை. If you are being defeated by the same sin even for 10 years, ஒரே பாவத்தினாலே 10 ஆண்டுகள் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருந்தால், something is seriously wrong with your spiritual education. உங்களுடைய ஆவிக்குரிய பள்ளியிலே கற்றுக்கொள்ளுகிற விதத்திலே ஏதோ சீரியஸாய் தவறாக இருக்கு. You are not working out your salvation with fear and trembling. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படவில்லை. You are taking sin lightly, just like some children take their
academic studies lightly. சில பிள்ளைகள் தங்களுடைய கல்வியை எளிதாக எடுத்துக்கொள்கிறது போல நீங்களும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எளிதாக எடுத்துக்கொள்கிறீர்கள். You know some children who are not serious about their studies. சில பிள்ளைகள் படிப்பை குறித்து அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ளார்கள். And they are a great sorrow to their parents. பெற்றோருக்கு மிகுந்த துக்கம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். And there are many God's children who are not serious about giving up sin. அதே போல தங்களுடைய பாவத்தை விட்டு விடுவதற்கு சீரியஸாக இல்லாத தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். They are a great sorrow to our heavenly Father. அவர்கள் நம்முடைய பரம தகப்பனுக்கு மிகுந்த துக்கத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Work out your salvation with fear and trembling. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். But that's not the end of the sentence. அந்த வாக்கியத்தினுடைய முடிவு அது அல்ல. Because here it says, ஏனென்றால் verse 13, 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், God is at work inside you. தேவன் உங்களுக்குள்ளாக ஒரு கிரியை செய்கிறார். Whenever you read in the New Testament எப்பொழுதெல்லாம் நீங்கள் புதிய ஏற்பாட்டை that வாசிக்கிறீர்கள், God is working inside, it's always the ministry of God the Holy Spirit. எப்பொழுது தேவன் உங்களுக்குள்ளாக பிரயாசப்படுகிறார், கிரியை செய்கிறார் என்கிறதை வாசிக்கும் பொழுது தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உள்ளே கிரியை செய்கிறார். God the Father works outside, working all things for our good. பிதாவாகிய தேவன் வெளியே இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்முடைய நன்மைக்கு எதுவாக நடக்க பண்ணுகிறார். That is Romans 8:28. அது ரோமர் 8:38. But God the Holy Spirit ஆனால் பரிசுத்த ஆவியாகிய is தேவன் working inside us. அவர் நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். This is amazing. இது வியப்பாக இருக்கிறது. God the Father working outside of me. பிதாவாகிய தேவன் வெளியே கிரியை செய்து God கொண்டிருக்கிறார். the Holy Spirit working inside of me. பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்குள்ளாக வேலை செய்து And கொண்டிருக்கிறார். God the Son pleading for me in heaven. குமாரனாகிய தேவன் எனக்காக பரத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். What shall we say to these things? இவைகளுக்கு நாம் என்ன சொல்லுவோம்? If God be for me, who can be against me? கர்த்தர் நம் பட்சத்திலே இருந்தால் நமக்கு எதிராக நிற்பவன் யார்? Do you believe that? விசுவாசிக்கிறீர்களா? Father, Son and Holy Spirit all working for me. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். What an important person I am. நான் எவ்வளவு முக்கியமான ஒரு நபர். I believe that. நான் அதை நம்புகிறேன். If you believe that, it will be true for you too. நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது இது உங்களுடைய வாழ்க்கையில மெய்யாக மாறும். That's why I don't get depressed. ஆகவே தான் நான் ஒரு காலம் அதரியப்படுவதில்லை. Because I am an important person in God's eyes, even if I am a nobody in the world. இந்த உலகத்திலே நான் ஒரு பொருட்டு இல்லை என்று சொன்னாலும் தேவனுடைய பார்வையிலே நான் வெளியேற பெற்றவன். You must believe that. நீங்கள் அதை நம்ப வேண்டும். I don't care if you are an uneducated person. நீங்கள் கல்லாதவராய் படிப்பறிவு இல்லாதவராய் இருந்தாலும் If you have பரவாயில்லை. surrendered your life to Jesus Christ, உன்னுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு நீ ஒப்புக்கொடுத்திருப்பாய் I என்று want சொன்னால், to tell you today in Jesus' name, இயேசுவின் நாமத்தினாலே நான் உனக்கு என்ன சொல்கிறேன்? you are a VIP, a very important person in heaven. நீங்கள் பரத்திலே VIP, ஒரு முக்கியமான நபர். You're a very important person in God's eyes. தேவனுடைய கண்களிலே நீ முக்கியமான ஒரு நபர். And the Father will work all around to make everything work for your good. உன்னை சுற்றிலும் இருக்கிற சகல காரியங்கள் உன்னுடைய நன்மைக்காக அவர் செய்வார். The Son of God will work on your behalf there. உன்னுடைய சார்பாக குமாரன் அங்கே ஒரு கிரியை செய்து And the கொண்டிருக்கிறார். Holy Spirit will work inside you. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக கிரியை செய்து What will கொண்டிருக்கிறார். He work inside you? அவர் உனக்குள்ளாக என்ன வேலையை செய்து See, கொண்டிருக்கிறார்? it says here இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது two things. இரண்டு காரியங்கள். He will work inside me first of all to will His good pleasure and then to do His good pleasure. முதலாவது தம்முடைய சித்தத்தின்படியான விருப்பத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்குகிறார், பிறகு அவருடைய சித்தத்தின்படியான செய்கையை உண்டாக்குகிறார். So first of all He works in me to desire to do the will of God. ஆகவே முதலாவதாக எனக்குள்ளாக அவருடைய சித்தத்தை செய்யும்படியான விருப்பத்தை கொடுக்கிறார். To desire to give up sin. பாவத்தை விட்டு விடுவதற்கு வேண்டிய ஒரு விருப்பத்தை கொடுக்கிறார். Has the Holy Spirit already done that in some of you? உங்களிலே ஒரு சிலரை ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் இந்த கிரியை செய்யவில்லையா? Do you find in yourself a desire to be free from sin? பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமே என்கிறதான ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளாக இருப்பதை நீங்கள் காணவில்லையா? Do you desire to give up your internet pornography? நீங்கள் இணையதளத்திலே கம்ப்யூட்டரிலே பார்க்கக்கூடிய நிர்வாண படங்களை விட்டு விடுவதற்கு ஆசை உங்களுக்கு இல்லையா? Desire to give up watching those dirty movies? அசுத்தமான சினிமா காட்சிகளை பார்ப்பதிலே விட்டு விடுவதற்கு உங்களுக்கு விருப்பம் உள்ளத்திலே தோன்றவில்லையா? Do you desire to give up listening to that rubbish called rock music? ராக் மியூசிக் என்று சொல்லக்கூடியதான கெட்ட இந்த இசையை கவனிப்பதை விட்டுவிட வேண்டும் என்ற விருப்பம் உனக்கு உண்டாகவில்லையா? Destroyed so many people. அநேக மக்களை இது கெடுத்திருக்கிறது. Do you find a desire to give up all types of sin? எல்லா விதமான பாவங்களையும் விட்டு விடுவதற்கு உள்ளே ஒரு விருப்பம். That is the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். Don't imagine that you had that desire. உங்களுக்கே அந்த ஆசை இருப்பது போல நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம். You got to be pretty proud thinking that you had that desire. எனக்கு தான் அந்த ஆசை இருக்கிறது என்று எண்ணினால் நீங்கள் பெருமையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். Let me tell you, that is the working of the Holy Spirit. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை.